ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. Presta Premium Women's Wear. Let your body love it. Joyalikas, world's favorite jeweler, diamond wedding collection by Pride. மாநாடு பிரம்மாண்டமாக இருக்கிறது முக்கியம் இல்லை சார். பிரம்மாண்டம் தேவையே இல்லை, பிச்சைக்காரத்தனமாக இருக்கக்கூடாது. ஒரு பந்தலை போட்டுட்டு உட்கார வச்சாதான் என்ன அதில் உங்களுக்கு நீங்கள் இப்போ சாதிச்சிட்டீங்க அந்த மாநாட்டில். நான் கேட்குறது, உன் மாநாட்டால் இப்போ என்ன யூஸு? அந்த பந்தலை தூக்கி இப்படி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான் மொட்டை வெயில்ல. இது வேறு மாநாடா இலவு கூடா? வேறு எந்த கட்சியிலையும் பேனர் விழுந்து யாருமே சாகிறது இல்லையா? உன்னோட கொள்கை என்ன கொள்கை கேட்ப நீ கட்சி ஆரம்பி? இந்த மதச்சார்பற்ற சமூக நீதிக்காக நாங்களும் முன்னிக்கிறோம் அப்படின்றாங்க. இல்லைண்ணா, இப்போ சமூக நீதிக்காக திமுக மட்டும்தான் போராடணும்னு எழுதி கொடுத்துருக்காங்களா என்ன? இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்கல, என்னைக்காவது ஒரு படத்தில் குடிக்கிறது தப்பு நிறுத்துங்க அப்படின்னு எம்ஜிஆர் மாதிரி பேசியிருக்கேன். போராடின தலைவனெல்லாம் போர்டில் வச்சுட்டாங்க. கலாச்சார சீரழிவே இந்த விஜய் தான் சார். சர்க்கார் படம் பார்த்தீங்களா? மற்ற படங்களை நீங்கள் பார்த்தீங்களா சார்? உனக்கு என்ன சமூகத்து மேலே அக்கறை? 2026ல் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. விஜய் பிஜேபியோட பி டீம், பிஜேபியோட ஒரு அஜெண்டா அந்த ஆளுக்கு. என்னைக்காவது வெளியில் தமிழனை கேவலமாக பேசின அமித்ஷாவை நான் கண்டித்து விஜய் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அவங்க கட்சியில் இருக்க எவனாவது ஒருத்தன் பிஜேபியை நேரடியாக அட்டாக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அவனும் விஜய் அதிகமாக அட்டாக் பண்ண மாட்டான். அண்ணாமலை சொன்னாருன்னா நீங்கள் எப்படி அங்கிள்னு சொல்ல முடியும்? உங்களை பூமர்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களான்னு அண்ணாமலை அவர்கள் கேட்குறாரு. பிஜேபிக்கு நான் ஒரே ஒரு சவால் விடுறேன், அண்ணாமலைக்கு சவால் விடுறேன். இடி ரைடை ஒரு தாட்டி விஜய் விட்டு கொடு, ஒரு ரைடு விட்டுப்பாரு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான அண்ணன் திரு சூர்யா வெற்றி கொண்டான் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். ஆனால் இப்போது விஜய் அவர்களுடைய அந்த மாநாடு ரொம்ப வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்காங்க அப்படின்னு. முதல்ல அந்த பிரம்மாண்டம் குறித்து என்ன நினைக்கிறீங்க? ஒரு பிரம்மாண்டமான மாநாடுன்னு இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க. மாநாடு பிரம்மாண்டமாக இருக்கிறது முக்கியம் இல்லை சார். பிரம்மாண்டம் தேவையே இல்லை, பிச்சைக்காரத்தனமாக இருக்கக்கூடாது. அது என்ன இருக்குது? ஒரு மாநாடுன்னு போடுறேன், ஒரு பந்தலை போட்டுட்டு உட்கார வச்சாதான் என்ன? எந்த பைத்தியக்காரனாவது செய்வானா? எத்தனை பேர் செத்துருக்காங்க ஒவ்வொரு டைமும்? இந்த வெயிலில் காலையிலேருந்து எவ்வளோ பேர் உட்காந்துருக்கான்? நீ ஒரு உனக்கு வந்திருக்கிறது தொண்டர்கள் கூட்டம் இல்லை, அது ரசிகர்கள் கூட்டம். தொண்டர்கள் கூட்டம் எப்படி வரும்னா, உன் கொள்கை வெளியில் ஜெயிச்சு, கொள்கை பிடிச்சி, அதுக்கு பின்னால் நீ ஜெயிச்சு, அதுக்கு பின்னால் தீவிர தொண்டர்கள் வரணும். அந்த தகுதி தொண்டர்கள்னு சொல்கிற தகுதித்துள்ள தலைவர்கள் ஒன்று பேரறிஞர் அண்ணா, பெரியார், கலைஞர், இன்றைக்கி இருக்க தமிழக முதல்வர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்படி கூட வச்சுக்கோங்க. இவங்களுக்கெல்லாம் தொண்டர்கள்னு சொல்ல நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் விஜய்க்கு தொண்டர்கள்னு சொல்லக்கூடாது, அந்த வரி தப்பு. அதுக்கு அவர் இன்னும் குவாலிஃபைட் ஆகலை. உனக்கு ரசிகர்கள், அந்த ரசிகர் மன்றம் தானே வருது. அதில் ஒருத்தன் செத்தா கூட உனக்கு தானே ஆபத்து. மனசாட்சி ஒரு தூங்க விடுமா? பசியில் ஒருத்தன் இப்போ எவ்வளோ காலையில் 6 மணிக்கு, விடிய காலம் 5 மணிக்கு, 4 மணிக்கு உட்காந்துருக்கான், பசியிலே இருக்கான். அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல. அந்த சாப்பாடை கூட பொட்டணத்தை 10 ரூபா பொட்டணத்தை 100 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. ஒரு 20 ரூபா பொட்டணத்தை 200 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. அதில் என்ன இருக்குது? அது எவ்வளோ பெரிய கேவலமான வேலை. இதை விட என்ன வேலை இருக்குது? அதுதான் நான் போன இதில் கூட சொன்னேன், முட்டாப்பையை கூட இந்த வேலையை செய்ய மாட்டான். அதை விட மோசமான நிலைமை விஜய்க்கு. என்ன அதில் உங்களுக்கு நீங்கள் இப்போ சாதிச்சிட்டீங்க அந்த மாநாட்டில்? நான் கேட்குறது, உன் மாநாட்டால் இப்போ என்ன யூஸு? கூடுனீங்க, 2 பேரை கொன்னீங்க, கலைஞ்சி போயிட்டீங்க. இல்லை, நிச்சயமாக உயிர் பலி ஏற்க முடியாது தானே. ஆனால் நீங்கள் பிரம்மாண்டமாக இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும், அது கரெக்டாக வச்சுருக்கணும் இல்லையான்னு கேட்குறீங்க. வேறு எந்த கட்சியிலையும் பேனர் விழுந்து யாருமே சாகிறது இல்லையாண்ணா? பேனர் விழுந்து செத்தா பிரச்சனையே இல்லை சார். அது எப்படி? அது எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட்டு, புரியுதா இல்லையா? உயிரை பலி வாங்க. நம்ம முட்டாள்தனத்தால் இந்த மாதிரி உயிர் பலிகடை ஆகக்கூடாது. இப்போ நாங்கள் இவ்வளோ மாநாடு நடத்துகிறோம். மாநாடுன்னு போட்டதுக்கப்புறம் பந்தல் போடாமல் மாநாடு நடத்திருக்கோம். சாயங்காலம் 5 மணிக்கு பொதுக்கூட்டம் நடத்துவோம். அதை அப்படியே முடிச்சிடும். 4 மணிக்கு வரும், 8 மணிக்கு மக்கள் போயிடும். ஓவர். இதான் எல்லாருக்கும் தெரியும். ஒரு வரம்பு இருக்குது. நீ என்னதுக்கு பர்மிஷன் வாங்கினா? மாநாடுன்னு பர்மிஷன் வாங்கினேன். 15 நாளைக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருக்க. 1 மாதமாக விளம்பரம் ஓடுது. எதுக்கு? அது மாநாடா இடுகாடா சொல்லு. மாநாடுன்னா ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வர மாதிரி ஒரு 10 எதிர்பார்ப்போட அந்த ரசிகர்கள் வந்திருப்பான். உனக்கு வர ரசிகர்கள் அதை கூட நீ என்ன பண்ண? இடுகாடு மாதிரி 2 செத்து போனவனுக்கு துக்கம் விசாரிக்கிற மாதிரி மாநாடு அப்படியே கொண்டு போய் முடிக்கிறது. நான் அதுக்கு தான் அதை கோடிட்டு காட்டுறேன். இல்லை, கரெக்டாக இல்லை. நீங்கள் பந்தல் மாநாடு
இந்த மாநாடு ரைட்டு, உனக்கு வந்து அது புதுசு இல்லை, அது பழசு. ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் உனக்கு கல்லாப்பட்டி நிரம்பணும். கருவிலேருந்து வளர்ந்து கருவறையிலேருந்து வெளில வந்தவன் கல்லறைக்கு போகிறாங்கிற கனவே உனக்கு வராது. நான் அதை பற்றி உனக்கு கவலையும் வராது. உனக்கு தேவை கல்லாப்பட்டி நிரம்பணும். சரி, கல்லாப்பட்டி தான் நிரம்பணும்னு நீ முடிவு பண்ணினா ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் கட்டை விட்டுக்கு பால் ஊற்றி வலிக்கு உளுந்து செத்தவனுக்கு, இல்லை படம் ஓடாமல் செத்த ப்ரொடியூசருக்கு வாயில் நீ பால் ஊற்றுறது, இப்படி தான் உனக்கு வழக்கம். ஆனால் இப்பயாவது அரசியலுக்கு வந்த பிறகு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன், நான் என்னுடைய வாழ்க்கை இனிமேல் பொது உடைமையானது, அதனால் இனி எந்த சேதாரமும் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நீ ஒரு நாள் தொண்டர்களை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கியா? இல்லை நீ கேட்குற மாதிரி தான் உங்களோட அறிவாளி எவனையாவது அரசியல்வாதி வச்சுருக்கியா? இல்லைண்ணா, அவர் இந்த மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கர்ப்பிணிகள் வர வேண்டாம், முதியோர்கள் வர வேண்டாம், மாற்றுத்திறனாளிகள் வர வேண்டாம், நீங்கள் வீடுகளில் இருந்தே பார்த்துக்குங்கன்னு அவர் சைடில் இருக்கிற அறிவுரையெல்லாம் சொல்லியும் மீறி தானே வர்றாங்க. வர்றவனுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்றோம், நீ வர்றவன் 4 மணிக்கு மேலே வா, அதுக்கு முன்னால் இங்கே வராதுன்னு சொல்லியிருக்கியா? விடிய காலம் 4 மணி 5 மணிக்கெலாம் வந்து படுத்து கிடக்காத பேசியிருக்கியா? காலையில் விடிய காலம் 4 மணிக்கு 5 மணிக்கு வந்தால் யாரும் அலவுட் இல்லைன்னு நிப்பாட்டி வச்சுருந்துருக்கியா? மாநாடு 4 மணிக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்களா சார்? அந்த பந்தலை தூக்கி இப்படி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான், மொட்டை வெயில்ல காலையிலேருந்து இப்படி உட்காந்துருக்கான். இது பேர் மாநாடா இலவு ஊடா? இல்லைண்ணா, இதெல்லாம் தாண்டி மாநாடை பார்த்து திமுக மற்ற கட்சிகள் எல்லாமே பயப்படுது அப்படின்றாங்க. பயப்படுறீங்களா நீங்க? மாநாட்டுக்கு எங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? இல்ல, நிறைய கட்சிகளுக்கு மாநாட்டுக்கு ஆள் கூட்டுறது வேற விதமா கூட்டுறாங்க, இங்க கூட்டாமலே இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வருதுன்னு. ஒரு மாநாட்டால அடுத்த கட்ட நிகழ்வு என்னங்கிறத வச்சுதான் ஒரு கட்சி முடிவெடுக்கணும். திமுக தேர்தலில் நிற்கலாமா வேணாமான்னு திருச்சியில் ஒரு மாநாடை கூட்டுச்சு. ஓட்டுக்காக நான் பொட்டி வைக்கிறேன், எடு, நிற்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவோன்னு ஒரு முடிவு வந்தது. வறுமை ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களோட ஒரு வாழ்வாதாரம் உயரணுங்கிறதுக்காக இந்த கட்சி ஆரம்பித்தோம், போராட்ட காலத்தில் இருந்தோம். இனி நாமளே ஆட்சிக்கு வந்தால் தான் அதை நிறைவேற்ற முடியும்னு ஒரு மனப்பான்மை வந்தது. அது நாங்கள் பொட்டி வச்சு அதை கூட ஜனநாயக ரீதியாக வெளில வந்தோம். அந்த மாநாடு அடுத்து ஒரு தலையெழுத்தையே மாற்ற போகுது, தமிழனோட தலையெழுத்தையே மாற்ற போகுதுன்னு தமிழகம் எதிர்பார்த்தது. இப்போ நான் கேட்குறேன், உன்னோட கொள்கை என்ன? என்ன கொள்கை கேட்ப? நீ கட்சி ஆரம்பித்தேன் இப்படி வந்துடும். இப்போ திமுக ஆரம்பிச்சிது, நான் இப்போ சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடே அதுதான் வாங்கி கொடுத்தது. இன்றைக்கி டர்பனாக இருந்த அரசாங்கத்தில் முழுக்க தமிழர்கள் இருக்காங்கன்னா அது காரணம் திராவிட கட்சிகள். எங்கள்லேருந்து அதிமுக பிரிஞ்சு போனான், அவனுக்கு ஒரே எதிரி திமுக வரக்கூடாது, நான் வருவேன், இவ்வளோ தான் கொள்கை ஒன்று. அவனுக்கு எங்களுக்கு எதிரி, எங்களுக்கு பங்காளி. அவனுக்கு போடுவான், இல்லைன்னா நான் வந்துடுவேன், நான் வருவேன், ஆனால் எவனையும் விட மாட்டேன் தேசிய கட்சியை. இது அவன் கட்சி வரலாறு. சிறுத்தைகள் தாழ்த்தப்பட்ட மக்களோட விடுதலைக்காக நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தார், பாங்கன்ட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சி அது ஒரு ஜாதியோட இடஒதுக்கீடுக்காக ஆரம்பித்த கட்சி, ஜாதி கட்சி ஆரம்பிச்சுக்கோன்ட்டோம். கொங்கு ஜாதி கட்சி, ஒவ்வொரு கட்சியும் புதிய தமிழக ஜாதி கட்சி எல்லாம் வருது. ஆளுக்கு ஒரு கொள்கையில் வரீங்க. என்ன கொள்கை? உங்கள் மக்களை காப்பாற்றுறதுக்கானாலும் வரீங்க. நாங்கள் மொத்த மக்களுக்கும் வரோம், நீ உங்கள் மக்கள் ரைட்டுப்பா எல்லாம் விட்டுரு. இப்போ பிஜேபி அவன் ஒரு கட்சி ஆரம்பித்து வச்சுருக்கான். அவன் எதுக்காக? ஆதிக்க சக்தி, ஏகாதிபத்தியம், சனாதனம் வாழணும், புரியா, வர்ணாசிரமம் வாழணும், சமஸ்கிருதம் வாழணும், இதெல்லாம் அவனோட பாலிசி. அதுக்காக அவன் கட்சி இருக்குது. செத்து போன ராமரை தேடிக்கிட்டு இருக்கானுவோம், எப்படியா ராமரை கண்டுபிடிச்சி மறுபடியும் சீதையை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கானுவோம். அதனால் அது அவனோட கொள்கை. அது நான் அது கூட போக மாட்டேன். உனக்கு நீ இப்போ எதுக்கு கட்சி ஆரம்பித்த? காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது, இனிய வரைக்கும் சுதந்திரத்துக்காக போராடுது. அது சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்தது. இப்போ அது சுதந்திரத்துக்காக அது சொந்த கட்சி சுதந்திரத்துக்கு போராடுது. யார்கிட்ட இருந்துன்னு? உங்கள் கூட தான் இருக்காங்க. மன்னிக்கணும் சார், அது அவங்களோட பாகுபாடு. என்னென்ன தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரத்தை அது வாங்கி கொடுத்தது. இன்றைக்கி இன்னொருத்தன் பிடிக்கிட்டு போயிட்டான். இந்தியாவை அவங்ககிட்டருந்து மீட்டு எடுக்கிறது தான் இப்போ சுதந்திரம். வெள்ளைக்காரன்ட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததும் காங்கிரஸ். இப்போ பிஜேபிங்கிற பாசிசத்திலிருந்து சுதந்திரம் வாங்கி தர போகிறதும் காங்கிரஸ் தான். ஏன்னா அது 2 தேசிய கட்சி. அதில் நீங்கள் அப்படி போகணும். அதனால் அது போராடிக்கிட்டு இருக்கு. உனக்கு விஜய்க்கு இப்போ என்ன பாலிசி? இந்த மதச்சார்பற்ற சமூக நீதிக்காக நாங்களும் முன்னிக்கிறோம் அப்படின்றாங்க. இல்லைண்ணா, இப்போ சமூக நீதிக்காக திமுக மட்டும்தான் போராடணும்னு எழுதி கொடுத்துருக்காங்களா என்ன? சமூக நீதிக்காக நீ இது வரைக்கும் இந்த 50 வருஷத்தில் என்ன போராடி
நீ வெளியில் வந்தானே கேட்டால் தப்பாக இருக்கும். இல்லைண்ணா புதிய கட்சி நான் இப்பதான் சொல்லிடுறேன் சார். ஆரம்பிச்சிருக்கேன். நான் அந்த கேள்வி கேட்டால் மடமையாக இருக்குது, எனக்கு வேண்டாம் அந்த கேள்வி. ஏன்னா அது ஒன்று நீ எல்லாம் வந்து தாங்க காப்பாற்றுற அளவுக்கு இங்கே யாரும் வேக்கண்டா இல்லை. வந்த நீ சமூக நீதிக்காக நான் போராடுறேன். நீட்டை மறுபடியும் நான் எந்த உயிரிழப்புக்கும் நான் விட மாட்டேன். நான் போராடுற அத்தனை கட்சியோடு சேர்ந்து நான் போராடுவேன். பேசியிருக்கியா? ஒடுக்கப்பட்ட மக்களோட உரிமைக்கு நான் குரல் கொடுத்துட்டு போராடுவேன். பேசியிருக்கியா? யாரையாவது ஒன்றிய அரசுலேருந்து நிதி வரல, நீ பேசியிருக்கியா? உன் மாநாட்டில் தீர்மானம் போட்டிருக்கியா? மோடியை பிஜேபி எங்களுக்கு எதிரின்னு சொல்கிற, ஆனால் மோடியை என்றைக்கா விமர்சனம் பண்ணியிருக்கியா? மோடியால் இங்கே வந்திருக்க இழப்பீடுக்கு ஒரு வார்த்தை பேசியிருக்கியா? இத்தனை புயல், இத்தனை நிவாரண நிதி கேட்டோமே, 450 கோடி கேட்டோம், 4500 கோடி கேட்டோம், வெறும் 250 கோடி கொடுத்தான். நீ வெளியில் வந்தியா? சம்பாரித்த காசில் தான் 10 கோடி கொடுத்தியா? அது வேறு விஷயம். ஆனால் நான் ஒன்றே ஒன்று, இதெல்லாம் கேட்டு நான் இனி சமூக நீதிக்கு போராடுவேன்னு சொன்னால் ரைட். போராடின தலைவனெல்லாம் போர்டில் வச்சுட்டானுங்க. இவனுவோ வெளியில் வந்து பாட்டு பாடுறானுங்க. யார்? எம்ஜிஆர் பாட்டை இங்கே பாடுறான், அந்த பக்கம் பார்த்தா அண்ணா பாட்டை இங்கே பாடிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் போர்டு வச்சுட்டு பாட்டு பாடு, அது கூட வேணாம் இல்லை. ஆனால் இது வரைக்கும் திமுகவை மட்டும்தான் எனக்கு எதிரி. அதை ஒழிக்க தான் நான் கட்சி கொண்டு வரேன், கட்சி ஆரம்பிக்கிறேன். எனக்கு அது மட்டும்தான் குறிக்கோள் அப்படின்னு சொன்னால் உன்னோட கொள்கை என்ன? இல்ல இப்போ நான் ஒரே ஒரு இல்லைண்ணா இந்த மாநாடுல அதிமுகவை விமர்சனம் செஞ்சுட்டாங்க. தேவையில்லை. உங்கள் பாயிண்ட்டுக்கு வரேன். நீ நேற்று கட்சி ஆரம்பிக்கிற, உனக்கு முந்தா நாள் என்ன நடந்ததுன்னு தெரியாது. இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிற, நேற்று என்ன நடந்ததுன்னு தெரியாது. அப்போ நாளைக்கு எது நடக்காமல் நான் பார்த்துக்குவேன்னு சொல்கிறவன் தான் தலைவன். நாளைக்கு தமிழ்நாடு எதிர்பார்க்கக்கூடிய அத்தனைக்கு நான் போராடுவேன்னு சொல்கிறவன் தலைவன். அதை விட்டுட்டு நேற்று காப்பாற்றினானே அவன் தான் எனக்கு எதிரி. திமுகவையும் அண்ணா திமுகவையும் நான் ஒழிச்சிடுவேன், நான் தான் வருவேன் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இல்லைண்ணா இப்போ இல்லை, புதிய கட்சிகள் வரும்போது அது யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள விமர்சிக்கிறது தானே செய்வாங்க. நீ ஆட்சி இதெல்லாம் விடுங்க சார், காட்சியெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் உனக்கு புரியாது. நீ திமுகவோட சரித்திரத்தை பிரட்டிப்பார். திமுகவுக்கு முன்னால் எப்படி மக்கள் இருந்தது, திமுகவுக்கு பின்னால் எப்படி மக்கள் இருந்தது, பகுத்தறிவு சிந்தனைக்கு முன்னால் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி இருந்தது, இதெல்லாம் பாரு. ஒவ்வொரு கிராமம் எப்படி இருந்தது 50 வருஷத்துக்கு முன்னால். கலைஞர்னு ஒரு மனிதன் வந்த பிறகு ஒவ்வொரு கிராமமும் எப்படி மெட்ரோ டவுன் ஆடுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உள்ளே இருந்தவன் எத்தனை லட்சம் பேர் படிக்க வந்தான்னு பாரு, எத்தனை கோடி பேர் அரசு வேலைக்கு போயிட்டான்னு பாரு. ஒன்றுலேயும் நாங்கள் பட்டியலிட்டு சொல்கிறோம். இன்றைக்கி ஐஏஎஸ்ல ஆரம்பித்து கீழே இருக்க பியூன் வரைக்கும் இதுக்கெல்லாம் வரலாறு பியூ எழுதின தலைவர்களை நீ பாரு. அதெல்லாம் நாங்கள் செஞ்சதாக வச்சுக்குவோம். நீ என்ன செஞ்ச? ஒரு நாடு நல்லா இருக்குன்னு நினச்ச நீ இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சுருக்கல. என்றைக்கா ஒரு படத்தில் குடிக்கிறது தப்பு நிறுத்துங்க அப்படின்னு எம்ஜிஆர் மாதிரி பேசியிருக்க? இல்லை சீரட் குடிக்கிறது தப்பு அதெல்லாம் விட்டுருங்க, என் ரசிகர்கள் இப்படி விட்டால் தான் நீங்கள் ரசிகர்களாக இருக்கணும், உங்கள் பொண்டாட்டி பிள்ளைய முதல்ல பாருங்கள், அதுக்கப்புறம் பொது வாழ்க்கைக்கு வாங்க, என்றைக்கா ஒரு நாள் பேசியிருக்கியா? கலாச்சார சீரழிவே இந்த விஜய் தான் சார். சர்க்கார் படம் பார்த்தீங்களாண்ணா? நான் கேட்டதுக்கு மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பேசியிருக்காங்களான்றனால இருங்க சார், நான் சொல்லிடுறேன். மற்ற படங்களை நீங்கள் பார்த்தீங்களா சார்? பார்த்துருக்கேன். அதுலலாம் எப்படி சார் யோக்கியமாக நடிச்சிருக்காரு? இல்லை, அதுலலாம் காதல் பற்றியெல்லாம் பேசியிருக்காரு. நீங்கள் கேட்டதுனால அரசியல் கருத்து இருந்ததான்னப்போ அரசியல் கருத்து வேற, உன்னோட ரசிகருக்கு நீ சொல்கிற கருத்து வேற. நீ அரசியலே பேசாத. உனக்கு என்ன தெரியும் அரசியல்? வரி கட்டுறதா புளிக்கிற அரசியல் வேணால் உனக்கு இருக்கட்டும். நான் கேட்குறது ஒரு கேள்வி. உன்னை நம்பி இத்தனை கோடி ரசிகர்கள் இருக்கான். ஒரு நாள் நீ என்ன பண்ணுறியோ அதை அப்படியே பண்ணுறான். நீ டான்ஸ் ஆனால் அதே மாதிரி இங்கே ஆடுறான். தெரியுதில்ல? உனக்கு என்ன சமூகத்து மேலே அக்கறை? ஒரு நாள் நீ என்னைக்கே அறிக்கை கொடுத்துருக்கேன்னு சொல்லு. இந்த 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 தமிழ் சமுதாயம் என்னோட ரசிகர்கள் இப்படி தான் இருக்கணும்னு நீ பேசியிருக்கேன்னு சொல்லு. கலாச்சார சீரழிவின் உச்சமே நீ தானே. கட்டி கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது எப்படி, முத்தம் கொடுக்கறது எப்படி, டான்ஸ் ஆடுறது எப்படி, கற்பழிக்கிறது எப்படி, கொள்ளடிக்கிறது எப்படி, துப்பாக்கியால் சுடுறது எப்படி, ஒரே ரவுண்டில் எத்தனை பேரை சுடுறது. இல்லை, அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னைக்கு துணை முதலமைச்சர் இருக்காரு, ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு ஒரு படம். ஒரே ஒரு வார்த்தை அவரை இல்லை, அப்போ அதையுமே பேசுவாங்க இல்லையா? என்ன தெரியுமா சொன்னோம்? அவர் நிம்மதியாக இருக்கார், நடிச்சுக்கிட்டே இருக்கட்டும், அவர் போயிட்டே இருக்கட்டும். அவர் சமூக புரட்சி பண்ணுறதுக்காக நடித்தார். புரியுதா? இப்போ கூட சமீபத்தில் ஒரு படம் நடித்தார், ரஞ்சித் நடித்தார், எடுத்து கொடுத்த படம் மாமன்னன்னு. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் நடித்தே தீர்வேண்டான்னு நடித்தார். அதெல்லாம் நான் இங்கே கோடிட்டு காட்ட வேண்டாம்.
இல்ல அவரு ஒரு நடிகனா ரெண்டுமே நடிப்பாங்க இல்லையா? மாமன்னன் நடிச்சாரு, ஒரு கல் ஒரு கண்ணாடி நடிச்சாரு. அந்த கம்பாரிசனுக்கே அவரை கூட நீங்க நடிச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு போடுவோம். நாங்க கேட்டது ஒரு கொஸ்டின், நீ சமூக நீதியை பாதுகாக்க வரேன்னு சொல்லிட்டு வந்த, அவங்க குடும்பமே பாரம்பரிய அரசியல், அது பாரம்பரிய அரசியல், எப்போ வேணாலும் வரட்டும், எப்போ வேணாலும் வெளில போட்டோம், அதை விட்டுரு. நான் உன்னை கேட்குறது, நீ இங்கே வந்து இனி நான் செய்ய போகிறேன்னு சொல்லு, திமுக ஒழிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உனக்கு என்ன தகுதி இருக்குது? அப்போ திமுக செஞ்ச வேலையில் நீ ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கியா? நீ என்னை ஒழிக்கிறேன்னு சொல்கிறதுனால தான் நான் இவ்வளோ கேள்வி ஒன்று கேட்குறேன். இல்லை பாப்பன், அதே அவங்க ஆட்சிக்கு வந்தால் தானே அவங்க என்ன செய்வாங்க செய்ய மாட்டாங்கன்னு தெரியும்னா. இல்லை இதெல்லாம் தாண்டி ஒரு வார்த்தை உங்களுக்கு கேட்குறேன், ஒரே ஒரு வார்த்தை, ஊழலை ஒழிக்கிறேன்னு நீ ஒரு வார்த்தை பேசுகிற. இந்த 25 வருஷம் 20 வருஷத்தில் எந்த கட்சி ஊழலையாவது நீ வெளிப்படையாக ஒரு ஆட்சியை போட்டு ஒரு கேஸ் போட்டிருக்கேன்? மொத்த ஊழலுக்கே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஆதவர்ஜனா வச்சுக்கிட்டு போய் நீ உன் பையில் வச்சுக்கிட்ட, ஆன்லைன் ரம்மியே உன் பாக்கெட்டில் வச்சுக்கிட்ட. என்ன நீ யோக்கிய மாதிரி இங்கே வந்து நின்றுட்டு அரசியல் பண்ணிகிட்டு இருக்க? 4 நாளைக்கு காய்ச்சல் வந்து படுத்துட்டா கட்சி காண போயிடும். இல்லை கரெக்ட்னா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. 4 நாளைக்கு காய்ச்சல் வந்து விழுந்துட்டேன்னா கட்சி காண போயிடும். அந்த கண்டிஷனில் உங்கள் கட்சி அதெல்லாம் நஞ்சாம் குஞ்சாம், அதெல்லாம் விட்டுருங்க. இதுக்கு மேலேயும் அந்த ஆளுக்காக என் தொண்டாவியே போக இல்லை கரெக்ட்னா, நஞ்சாம் குஞ்சாம் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவ்வளோ பெரிய ஒரு மாநாடு நடத்தும் போது அமைச்சர்கள் பெயரெல்லாம் குறிப்பிட்டு இவங்கெல்லாம் இடையூறு செஞ்சாங்க திமுகவில் இருந்துன்னு சொல்கிறாங்க. அப்போ பயம் இல்லாமல் ஏன் அப்படியான ஒரு இடையூறெல்லாம் ஏற்படுத்துறீங்க? சரி, நான் அப்படியே உங்கள்கிட்ட கேட்குற நியாயமாக ஒரு கொஸ்டின், நீங்கள் பதில் சொல்லுங்கள். நாங்கள் அந்த விஜய் மாநாட்டுக்கு தடை விதிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, நீ கோர்ட்டில் போய் வாங்கிட்டு வந்துடுவேன், ஓகேவா? கோர்ட்டு கண்டிஷனில் தான் அந்த மாநாட்டுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும். எனக்கு கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. எப்போ கோர்ட்டு ஒன்று தலையிட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டா கோர்ட்டு சொல்கிறது போலீஸ் கேட்கும், அது ரொட்டீன், தட் இஸ் லா, அதை விட்டுருங்க. நாங்கள் வந்து உன் மாநாட்டுக்கு ஏதேனும் இடையூறு பண்ணணும்னு நினச்சிருந்தா, இன்றைக்கி ஒன்றிய அரசு எங்களுக்கு கொடுக்குற டார்ச்சருக்கு நீ மதுரையில் மாநாடு நடத்துகிற, நான் திருச்சி பைபாஸ் சாலையில் சாலை மறியல் டேட்டா அன்றைக்கி அறிவிக்கிறேன். மதுரைக்கு திருச்சிக்கு சம்மந்தம் இல்லை. உன் கூட்டம் அங்கே உள்ளே போயிருக்குமா? அன்றைக்கு தேதியில் நாங்கள் ஏதாவது அறிவித்தோமா? உங்களுக்கு புரியுதா? ஒன்றிய அரசை எதிர்த்து சாலை மறியல் ஒரே ஒரு அறிக்கை, உங்கள் மாநாடு நடந்திருக்குமா? இல்லைண்ணா, அதுக்கும் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். இல்லை அதுக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா, இப்போ இடையூறுன்றது நான் சொல்கிறேன். இல்லை முதல் மாநாடு நடந்தது, லைவ் ஸ்ட்ரீம் கட் ஆச்சு. நான் சொல்கிறேன் சார், சேர் கொடுக்க மாட்டேன்ட்டானுவோம், நாங்கள் வெளியில் ஓடி வாங்கிட்டு வந்தோம். பென்சில் பேனா கொடுக்க மாட்டேன்ட்டானோ வெளில வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. இதெல்லாம் விட்டுருங்க சார். அவனும் வேறு விவரம் தெரியாதவனும் இப்போ தான் நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கானோ, அதுக்குள்ள நீங்கள் அவனுக்கு பெரிய மனுஷன் மாதிரி கேள்வி. இல்லை இப்போது தமிழக முதலமைச்சரை வந்து அங்கிள் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தது அப்படின்றது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஆமாம், அதுல உங்களுடைய என்ன பதிலுங்களா? இல்லை அதில் உங்களுடைய பார்வை என்னவா இருக்குது? அது எவ்வளோ வருத்தத்தை? அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா நாங்கள்லாம் கருதவே மாட்டாங்க. எல்லாத்தையும் எதுத்தையும் பார்த்துட்டோம். அவர் பிரியமாக வந்து மாமானார் சர்ரா மாப்பிள்ளை போயிட்டு வாடான்னு சொல்லிட்டோம், அவ்வளோதானே. என்னங்க மாமனுக்கு தான் மரியாதை கொடுக்கணும், மாப்பிள்ளைக்கு கொடுக்குன்ற அவசியம் இல்லையே. மாமன் சொன்னீங்கன்னா மரியாதை உண்டு, மாப்பிள்ளை எப்படி கூப்பிடணும்? சர்ரா மாப்பிள்ளை உருறா பேச்சுக்கொண்டு தான் சொல்லுவேன், அதான் சொல்லிட்டேனே. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு மோடி எதிர்ப்பு இருந்தது, அப்போல்லாம் வந்து கோ பேக் மோடி அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க, கருப்பு கொடியெல்லாம் காட்டினீங்க. இப்போ வந்து வரும்போது வெள்ளை கொடியெல்லாம் வச்சு வெல்கம் பண்ணுறீங்களே, இதெல்லாம் சரிதானா? எந்த இடத்துல சார் நாங்கள் வெள்ளை கொடியோட போய் நின்னோம்? கடந்த டைம் எல்லாரும் இந்த எடப்பாடி இந்த மாதிரி டிக்கெட் கம்பெனி எல்லாம் பேசுகிற மாதிரியே நீங்களும் ஒரு இல்லைண்ணா, போன முறை அவர் வந்தப்போ வெள்ளைக்குடையெல்லாம் வச்சுருந்ததுனால தான் அப்படி ஒரு விமர்சனம். பயந்துக்கிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி கொல்ல பக்கமாக உள்ளே புந்து ஓடினாலும் மோடி இன்னைய வரைக்கும் கரண்ட் கண்டிஷனில் வச்சுருக்கோம். இப்போ கூட நீ 10 இடி டிபார்ட்மெண்ட் அனுப்பு, அது இடி வந்தாலும் சரி, இல்லை மோடி பேரை சொல்லிவிட்டு எந்த கேடி வந்தாலும் சரி, இங்கே நாங்கள் எதுக்கும் யோசிக்கிற மாதிரி இல்லை, இங்கேயே பிடிச்சி கட்டி போட்டுருவோம். அந்த கண்டிஷனில் நாங்கள் இருக்கோம். அங்கேயே திவாரின்னு ஒருத்தனை இங்கே பிடிச்சி டவுசரோடு உட்கார வச்சோம், புரியுதா இல்லையா? நாங்கள் அதுக்கெல்லாம் யோசிக்கலை. மோடிக்கு என்ன சார் இது, மோடிக்கு இதுக்கு எங்களுக்கு என்ன? இல்லை ரைடு வந்தால் நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்க, டெல்லிக்கு போய் ஒரு ரகசிய மீட்டிங் போகிறீங்க, அப்படி இல்லை அவர் வைக்கிற விஷயங்களை நான் உங்கள் பாணிக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் எங்கே வரீங்கன்னு நான் சொல்கிறேன், என் அனுபவத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னால் 100 பேர் கேட்ட கேள்வி தானே. உடனே இப்போ ரைடு வந்தது, உடனே நீங்கள் நேராக போய் போகாத நிதி ஆயோக்கு போய் நீங்கள் கை கொடுத்தீங்க, அப்படி ஏன் ரைடு வந்தது? அப்போ நாங்கள் கை கொடுத்தா ரைடு வராத அளவுக்கு மோடி இருக்காருன்னா மோடி யோக்கியமான பெரிய மனுஷனா? மோடி நாங்கள் போய் கை குலுக்கி சரி பண்ணிட்டா தலையாட்டிக்கிட்டு கூறு போட்டு இந்தியா விற்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆள் யோக்கியனா?
இல்லைன்ட்டாரு அவரு. அதனால தான் நாங்களும் சொல்கிறோம், அதுக்கு நாங்களும் இல்லைன்றோம். அது உங்க 2 பேருக்கு ஒரு கூட்டணி இருக்குன்றாரு. சார் நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, போய் சரி பண்ணிட்டா அப்படி நீங்கள் சரி பண்ணிட்டீங்களா? நீங்கள் நாங்கள் அதுக்கு மோடி ஓகேன்னு சொன்னால் சரி பண்ணியிருப்போம்னு நம்பலாம். அந்த ஆள் இல்லைன்னு சொன்னதுனால நாங்களும் அதுக்கு தயாராக இல்லை. ரெண்டாவது அதுக்கப்புறம் ரைடு வரலையா? இப்போ ஐபி வீட்டுக்கு ரைடு வரலையா? இங்கே எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ரைடுன்னு வந்துட்டு அன்றைக்கி எங்கள் வீட்டில் 2 நாளைக்கு பிரியாணி கட்சி தொண்டனுக்கு எல்லாம் நிம்மதி சாப்பிடுங்கப்பா. 4 நாள் எங்களுக்கு இலவச விளம்பரம், 3 நாளைக்கு இலவச விளம்பரம் விட்டுரு. ஐபி 6 மாதம் படுத்துருந்துருப்பார், ஃபோட்டோ கூட வந்திருக்காது, அவர் மந்திரி வேலையை பார்த்துருப்பார். இப்போ ரைடு விட்டோன்னா 3 நாள் அவர் தான் அட்டைப்படம் தமிழ்நாட்டுக்கு. ஓஹோன்னு அட்டைப்படம். மறந்த மக்களும் இப்போ ஆதரவு அதிகமாகிடுச்சு. அங்கே ஒரு தொண்டனே தீ குளிக்க போயிட்டான். புரியுதா இல்லையா? ஐபிக்கு இப்போ பாருங்கள், ஐபிக்கு எவ்வளோ பெரிய தொண்டர்கள் இருக்குது. தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஐபி தான் ஜெயிச்சார். புரியுதா இல்லையா? அந்த அளவுக்கு நல்ல மனுஷன், பெரிய மனுஷன். பட் பாருங்கள் எப்படி வெளியில் தெரியுதுன்னு. யாருக்காவது தெரியுமா? ஒரு தொண்டன் ஓடி தீ குடிக்கிறான், பார்த்தீங்கல்ல? அப்போனா நீ ஒரு ரைடு விட தான் எங்களோட பேர் பெருமையாவது வெளில வரணும். இல்லை, சில அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசுகிறாங்கண்ணா. இப்போ நீங்கள் வந்து திமுகவினுடைய அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த கட்சி கொள்கை, சமூக நீதி இதெல்லாம் தவிர்த்து ஒரு பெரிய ஒரு அரசியலாக முன்னெடுக்கிறதே பாஜக எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு. இப்போ விஜயும் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு, அதனால் திமுகவில் இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் இங்கே வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அதனால் திமுக பயப்படுது அப்படின்றாங்க. விஜய் வந்து என்னோட பார்வையில் கூட இல்லை, பொதுவான பார்வையிலே சொல்லுவோம், அவன் வந்து பிஜேபியோட பி டீம், பிஜேபியோட ஒரு அஜெண்டா அந்த ஆளுக்கு. என்னைக்காவது வெளியில் வந்து தமிழனை கேவலமாக பேசின அமித்ஷாவை வந்து நான் கண்டித்து விஜய் அறிக்கை கொடுத்துருக்காரா? அவன் கட்சியில் இருக்க எவனாவது ஒருத்தன் பிஜேபியை நேரடியாக அட்டாக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை, நரேந்திர மோடி அவர்களே அப்படின்னு அவர் பேர் குறிப்பிட்டு. என்னங்க நீங்களும் சின்ன பிள்ளை மாதிரி. இல்லைன்னா நீங்கள் மோடி இவர் அமித்ஷா குறிப்பிட்டிருக்காரா அப்படின்னு அப்படிதாங்க ஒரு வார்த்தை சொன்னார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னாரு. உட்கார்ந்து அத்தனை பேரும் ஏஞ்சி நின்றுட்டான், பாகுபலி மாதிரி ஏஞ்சி நின்றுட்டான். பயம், அந்த அளவுக்கு மரியாதை. பிரதமர் மோடி அவர்களே, ஏன் அவரையும் சொல்ல வேண்டியதானே? சித்தப்பா அவர்களே, பெரியப்பா மோடி அவர்களே, அமித்ஷா தாத்தா அவர்களேன்னு சொல்ல வேண்டியதானே? இதை ஒரு கேலி கூத்து சார். அது நான் கேட்குறது, பிஜேபியோட அது ஒரு பி டீம் மாதிரி அவனுங்க செட் பண்ணி திமுகவில் இவர் ஒரு கிறிஸ்டின் ஆகி இவரை கொண்டு போய் நிப்பாட்டி கிறிஸ்டின்ஸ் ஓட்டு மைனாரிட்டி ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு உழுவாது, திமுகவுக்கு ஃபுல் பேங்க்கு. எடப்பாடியே தூக்கி அவங்க பையில் வச்சுக்கிட்டானுவோம். அதனால் திமுகவில் இருக்க அந்த மைனாரிட்டி ஓட்டு மொத்தமும் கலைக்கணும், இல்லைன்னா அதை உடைக்கணும். விஜயை பிடிச்சி தனியாக நிறுத்து, அவனும் ஃபண்டு கொடுக்கட்டும், நம்மளும் ஃபண்டு கொடுப்போம், ஓட்டை பிரிக்கட்டும், நாம் 2 பேரும் ஒன்றா வந்துடலாம். இதுதான் அவங்களோட அஜெண்டா. எப்படின்னா நீங்களே சொல்கிறீங்க, கிறிஸ்தவ மிஷினரி வந்து அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்கன்றீங்க, பிஜேபி ஃபண்ட் பண்ணுமா? சார் நான் தான் இது அசைன்மெண்ட்டே பிஜேபின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா? என்னைக்கா ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு வாய் நீ விஸ்வரூபம் எடுத்து ஒன்றிய அரசை எதிர்த்து என்ன நீ கடுமையான போராட்டம் தொண்டம் பண்ணியிருக்கான், நீ பண்ணியிருக்க, உன் அறிக்கை என்ன, உன் ஸ்டேட்மெண்ட் என்ன? நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன்ல, உன்னை நிறுத்தினது 2% 3% ஓட்டு சார் இந்த ஆளுக்கு. அது ஏதாவது மைனாரிட்டியெல்லாம் தூக்கிறதுக்கு ஒரு வழி இல்லாமல் இவரை கொண்டது புஷ் பண்ணி பிஜேபி தான் தள்ளுறான். அவனும் விஜய் அதிகமாக அட்டாக் பண்ண மாட்டான். அட்டாக்னா என்ன அர்த்தம்? ஐ மீன் ஒரு ரொம்ப டீசெண்டாக பேசிக்குவாங்க. இவரெல்லாம் நேற்று வந்தவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்து எங்களை பற்றி பேசலாமா? அண்ணாமலை சொன்னார், ஏன்னா நீங்கள் எப்படி அங்கிள்னு சொல்ல முடியும், உங்களை பூமர்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களான்னு அண்ணாமலை அவர்கள் கேட்குறாரு. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இலகணேசன் இறந்துட்டார், இப்போ எல்லா கட்சி தலைவர்களும் இலவுக்கு போலையா? உடனே எல்லாரும் ஒன்றா சந்திச்சிட்டாங்க, எல்லாரும் ஒன்றாயிட்டாங்கன்னு தமிழ்நாடு நம்புமா? அப்படி ஏற்றுக்க முடியாது. இல்லை அந்த மாதிரி இந்த மாதிரி குரல் கொடுக்குறதெல்லாம் நான் கேட்குற ஒன்றே ஒன்று, உனக்கு பிஜேபிக்கு நான் ஒரே ஒரு சவால் விட்றேன், அண்ணாமலைக்கு சவால் விட்றேன். எங்கே இடி ரைடை ஒரு தாட்டி விஜய் விட்டு கொடு, ஒரு ரைடு விட்டுப்பார், அளவுக்கு அதிகமாக எப்படி சொத்து இருக்குன்னு செக் பண்ணிப்பார். ஒருத்தனுக்கு எவ்வளோ சொத்து இருக்கலாம்? மன்னர் மானியத்தையே ஒழிச்ச கட்சி திமுக சார். இன்றைக்கி அவங்க மன்னர் ஓட்டு இருக்க சொத்தை விட சினிமாக்காரன் ஓட்டு அதிகமாக இருக்குது. திமுகவில் சொத்து இல்லையாண்ணா? அது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் தான் பர்மிஷன் தரேனே, நான் தான் ஓப்பனில் பேசுகிறேன் சார். நான் ஒன்று இப்படிலாம் பேசுகிறவன் இல்லை, ஓப்பனில் சொல்கிறேன். வந்து உள்ளே விட்டு செக் பண்ணிக்க. அதான் 15 நாளைக்கு ஒரு ஈடியை விட்றிய, செக் பண்ணி இருக்கிறத எழுதிட்டு போ.
இந்த சினிமாக்காரங்கள்ட்ட எவ்வளோ இருக்குன்னு ஒரு தேட்டர் ரைடு விட்டு, நீ விஜய்க்கு ஒரு ரைடு விட்டு பாரு, நீ ஓகேன்னு நான் நம்புகிறேன். இல்லைன்னா உன்னோட பி டீம் தான் விஜய். ஆனால் இப்போது பேரறிஞர் அண்ணா அவங்கள வந்து முகப்பில் வைக்கிறது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய படம் இடம்பெற்றிருந்தது, பாடல் பயன்படுத்துறது, விஜயகாந்த் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டது, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்கன்னா எல்லா தரப்புல இருந்து ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கார் விஜய் அப்படின்னு பார்க்குறீங்களா? எப்படி அத்தனை கட்சி தலைவர் படத்தையும் திருடி கொண்டு போய் அடிக்க வச்சுட்டு உட்காந்துருக்கான்னு நான் பார்ப்பேன். எப்படி பேரறிஞர் அண்ணாவை எல்லாருமே கிளைம் பண்ணலாம்ல? பேச்சுக்கே வேலை இல்லை சார். அண்ணா பேரை ஒரு கவர்னர் சொல்ல மாட்டேன்னு அசம்பிளிலேருந்து வெளில வந்துட்டான் சார். அதுக்காக நான் அந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்குறதில்ல. பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டோட சிற்பி, பேரை சொல்ல மாட்டேன்ட்டு வந்துட்டேன். பெரியார் பேரை சொல்ல மாட்டேன், அண்ணா பேரை சொல்ல மாட்டேன். என்ன ஊரில் இருந்த இந்த கவர்னரை ஏற்றும் தொண்டனை கழிச்சு ஒரு அறிக்கை விட்டேன்னு சொல்லு. இல்லை நீ கவர்னரை ஏற்று ஒரு நாள் களத்தில் வந்து ஒரு அடையாளம் உண்ணாவிரதம் இருந்தேன்னு சொல்லு. சார் என்ன சார் இவங்கெல்லாம் ஒரு அரசியல் இல்லை, இந்த விஜயகாந்த் பெயர் பயன்படுத்துறது அப்படின்றதெல்லாம் அவங்களும் எதிர்வினை ஆற்றிருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் அரசியல் ரீதியாக பயன்படுத்த வேண்டாம். இதை தான் சொல்ல வரேன். ஒரு அண்ணாவுக்கு ஒரு களங்கத்தை கற்பிக்க ஒருத்தன் ஒரு அயோக்கிய உள்ளே வரான்னா களத்தில் இறங்கி உயிரை தாண்டி அவனை உதச்சி அனுப்பணும். உனக்கு அந்த துணிச்சல் இருந்ததா, உன் தொண்டனுக்கு இருந்ததா, நீ அண்ணா படத்தை யூஸ் பண்ணலாமா? உனக்கு அண்ணாவை நீ அட்டப்படத்தில் பார்த்தவன், நடிகர் விஜய் அட்டப்படத்தில் பார்த்தவன். நாங்கள் அப்படி கிடையாது. அவரால் உருவாக்கப்பட்ட அந்த உணர்வின் பேரில் வந்தவன். அவரோட மூச்சு காற்றை இன்னைய வரைக்கும் சுவாசிக்கிற இடத்துல நாங்கள் இருக்கோம். எனக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால் நான் எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் அவன் அந்த படத்தை பார்த்து ஏதோ கும்பிட்டுட்டு போட்டோம், புத்தி வரட்டும், அவ்வளோதான். 1967 1977 மாதிரி 2026 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகம் சந்திக்க போகுது. போட்டியே டிவிகே, இன்னொன்று டிஎம்கே அப்படின்றது. அவர்கிட்ட இன்னொன்று சொல்லுங்கள். இடையில இப்போ ஒரு சுனாமி இருந்தால் அது மாதிரி இன்னொரு சுனாமி வருமானு கேட்டு சொல்லுங்கள். அதிகம் அந்த ஆள் தானே ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்கான். 67 87 97 சுனாமி அடுத்து எப்போ வரும்னு கேட்டு சொல்லுங்கள். இந்த பக்கம் வந்துருவோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லா தொகுதிகளுக்கும் போய் கிட்டத்தட்ட 100 தொகுதியை கடந்திருக்காரு. மக்கள் எழுச்சி அதிகமாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படின்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர், எந்த எதிர்கட்சி தலைவருக்காக இல்லை, ஒரு தலைவர்னு சொல்கிற தகுதி உனக்கு இருந்ததுன்னா இப்படி ஒரு வேர்டிங்கை பேசலாமா? ஒரு ஆம்புலன்ஸு, அதுவும் ஆளே இல்லாத ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் வருகிறது, தேடி பார்த்து நடுவில் விட்றீங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த போலீஸு டைவர்ட் பண்ணி வெளில விடணும். இல்லை இந்த தெருவில் ரூட்டு கட்டாக இருந்ததுன்னா இந்த தெரு வழியாக தான் அந்தாண்ட தெருவுக்கு போகணும். எந்த தலைவர் பேசினா என்ன? இதே இன்றைக்கி இருக்க முதலமைச்சர் பேசியிருக்காரு, ஆம்புலன்ஸ் உள்ளே வந்திருக்கு, எல்லாரும் ஒதுங்கு, ஆம்புலன்ஸுக்கு வழியே விடு. ஒரு வார்த்தை இந்த பெருந்தன்மை உனக்கு வராதா? ஒரு கூட்டம் இல்லை, பரவாயில்ல, எல்லா கூட்டத்திலும் 10 ஆம்புலன்ஸ் கூட வரட்டும். ஆம்புலன்ஸுக்கு உனக்கு ராசியாக இருக்கட்டும். நீ போகிற இடத்துலலாம் ஆம்புலன்ஸே வரட்டும். நாங்களே கூட உன் பாதுகாப்பு கறி கூட ஆம்புலன்ஸை விட்டு போகிறோம், வேண்டாங்களே. ஆம்புலன்ஸுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு தலைவர் என்ன பேசணும்? இப்படி ஒரு ஆம்புலன்ஸை விட்றீங்க, மொத்தமான ஆட்சி. அதனால் இனிமேல் இன்னொரு தாட்டி ஆம்புலன்ஸ் வந்துன்னா அந்த டிரைவர் தான் ஆம்புலன்ஸில் வருவான் அப்படின்னு ஒரு எடப்பாடி பேசினா ஊரில் இருக்க அத்தனை டிரைவரும் தேடிக்கிட்டு இருக்கான். அவன் வேதனை அவனுக்கு இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசக்கூடாது. நீ போய் எதாவது திட்டிட்டு போய் எதாவது பேசிட்டு போ, உன்னை யாரும் வேண்டாங்களே. எதுக்காக இப்போ தெரு தெருவாக போய் கூடுறாரு? பிஜேபியை வளர்க்குறதுக்கா இல்லை அதிமுக மீட்டு எடுக்கிறதுக்கா? 2 கொஸ்டின். அதிமுக ஆட்சிக்கு வரணும், அதுதான். பிஜேபியை வளர்க்குறதுக்கா இல்லை அதிமுகவை மீட்டு எடுக்கிறதுக்கா? ஏன்னா இப்போ ஏடிஎம்கே அந்த ஆள்கிட்ட இல்லை, புரியுதா இல்லையா? அப்போ ஏடிஎம்கேவை பொறுத்த மட்டும் இல்லை, அது வந்து எப்படி சொல்லணும், ஒரு பொது உடைமை சூழலில் உருவான ஒரு கட்சி. அப்படி தான் புரட்சி தலைவர் உருவாக்கி விட்டு போனார். இன்றைக்கி அது வந்து புறக்கணிக்கப்பட்ட பல சமூகங்களால் ஒருங்கிணைந்து அது ஒரு ஜாதி கட்சி மாதிரி இருக்குது. இல்லை, இப்படி அதிமுக யார் கையில் இருக்குன்னு விஜய் அவர்கள் கேட்டதுக்கு தான் அரசியல் தெரியாமல் நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு எடப்பாடி அவர்கள் விஜய்க்கு பதில் சொன்னார். இப்போ நானே எடப்பாடிகிட்ட கேட்குறேன், அது யார்கிட்ட இருக்குது? இப்போ விஜய் கேட்டதை ஒத்துக்கிறீங்க? இல்லை, யார்கிட்ட இருக்குது? விஜய் ஏன் கேட்குறாரு அதை பற்றி எனக்கு தெரியாது. விஜய் இனிமேல் அரசியலுக்கு வந்திருக்காரு, தெரிஞ்சுக்க கேட்டிருக்கலாம். ஏடிஎம்கே எத்தனை பிளவாக இருக்குன்னு விஜய்க்கு தெரியுமா? வாய்ப்பு இருக்கா? 3 நேரம் அரசியல்வாதியா? நான் கூட சமீபத்தில் கேட்டேன், சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அந்த ஆள் ஃபங்க்ஷன் நடத்தினதே இல்லைன்னு. ஒருவேளை அந்த ஆளுக்கு பகலில் தான் கேட்டால் தெரிஞ்சுக்கணும். அப்போயே கேட்டு சொல்லுங்கள், எத்தனை ஏடிஎம்கே எத்தனை பிரிவாக இருக்குது, அது எப்படி உருவாச்சு, எவ்வளோ பிரச்சனை. அவங்க ஆளாக்கின சசிகலாவே அடக்கம் பண்ணிட்டாங்க அரசியலில்.
உருவாக்கின ஜெயலலிதாவை உருவமே இல்லாமல் குழி நோண்டி போச்சுட்டானுங்க. இனிமேல் அவனும் எடப்பாடி அந்த கட்சி அது ஒரு கம்பெனி வழி இல்லாமல் தன்னை காப்பாற்றிக்க வழி இல்லாமல் கொண்டு பிஜேபியோட மெர்ஜி பண்ணியாச்சு. இப்போ அமித்ஷா இங்கேருந்து வர்றாரு, உண்மையை பேசுகிறாரு. என்ன உண்மை பேசுகிறாரு நீங்கள் சொல்லுங்கள், என்ன உண்மை பேசுகிறாரு? என்ன உண்மைன்னா எங்களோட தான் கூட்டணி அப்படின்னு அவர் அறிவிச்சார். கூட்டணி ஆட்சி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி இதானே. நாங்களும் வரவும் வழியே இல்லை. எடப்பாடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியை தமிழக மக்கள் வெறுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். எடப்பாடி தாங்க முதலமைச்சர், எடப்பாடி தான் தலைமை. 2 கட்சியும் மெர்ஜி பண்ணிட்டாங்க. அதிமுகவை கலைச்சிட்டு பிஜேபியோட சேர்த்துட்டாங்க. புரியுதா? அங்கே சும்மா ஒரு 40-50 தலைவர்கள் சுற்றுறானுவோம். லோகோவை கையில் வச்சுக்கிட்டு, தேர்தல் கமிஷனில் லோகோ வச்சுக்கிட்டு, தொண்டெல்லாம் கிடையாது. இவ்வளோ கூட்டம் எப்படி வருதுன்னு கேட்குறியா? அது எப்படி வருதுன்னு அரசியலில் உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். புரியுதா இல்லையா? அதை 2 பேரும் ஓப்பனாக பேச முடியாது. அப்படின்னா அப்புறம் நீ திரும்பி என்னைய கேள்வி கேட்ப, உன் கட்சிக்கு எப்படியா கூட்டம் வருதும்ப? தெரிஞ்ச செய்தி தானே. நீங்கள் அது தெரிஞ்ச செய்தி. பட் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், தொண்டனே கிடையாது அங்கே. அதனால் நீ நின்று பாரு, மெர்ஜி பண்ணிட்டான் பிஜேபியோட. அதனால் அவர் அமித்ஷா தெளிவாக சொல்ல. அமித்ஷா வந்துட்டு போனது பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாரு, இங்க எங்களுடைய தலைமையில தான் ஆட்சி அமையும், கூட்டணி கிடையாது, ஆட்சியில பங்கெல்லாம் கிடையாது, எங்க ஆட்சி தான் நடக்கும்ன்றாங்க. எப்போ நான் அதை திரும்பி திரும்பி சொல்கிறேனே, அப்படி தான் சொல்லி இப்படி கொஞ்சம் ஏமாற்றணும், கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வரணும்னு. அவர் ஓப்பனில் சொல்லிட்டு போட்டான். டெல்லிக்காரங்களுக்கு தமிழ் புரியாது, புரியுதா? இவங்க தமிழில் பேசுறதுனால டெல்லிக்காரன் கோச்சிக்க போகிறதில்ல, அதனால் ஒன்றும் வருத்தம் வராது. ஆனால் இவங்க ஏதாவது அவங்க மொழியில் பேசிட்டாங்கன்னா இன்றைக்கே பிடிச்சிட்டு போய் ரிமாண்ட் அடிச்சிடுவானுவோ, சின்னத்தை பிடிங்கிடுவானுவோ, எடப்பாடி சொத்து பத்தெல்லாம் பிடிக்கிட்டு போடுவானுவோ. இல்லை விமர்சனம் வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி பஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு முதலமைச்சரே ஒரு வைக்கிறார் ஒரு விமர்சனத்தை. அவர் ரொம்ப இலகுவாக ஹேண்டில் பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆமாம், நான் ஒரு ஏழை விவசாயி, எங்கிட்ட அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு உங்களை சூசகமாக குத்தி காமிக்கிறாரு. கொடநாளில் கொள்ளடிச்சிட்டு போன பணம் எங்கன்னு ஒரு 6 மாதத்தில் வந்துடும். அறிக்கை வந்ததுக்கப்புறம் தெரியும். ஏன் 4 வருஷம் வரல? இல்லை, ஏன் 4 வருஷம் வரல? நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்கள் பழி வாங்கணும்னா 6 மாதம் கூட பழி வாங்கலாம். பழி வாங்க வேண்டாம், உண்மையை கொண்டு வாங்க. நீங்கள் இப்படி இது என்ன அது பழி வாங்க சொல்லுங்கள். உண்மை வெளியே வரணும்னா அது அந்த துறையில் இன்வெஸ்டிகேஷன் போனால் நாங்கள் தலையிடக்கூடாது. அது போயிட்டு இருக்கு. நான் திமுக ஆட்சிக்கு வந்தா அதிமுகவில் செஞ்ச ஊழல் எல்லாம் வெளியே கொண்டு வருவோம்னு சொன்னீங்க. நாங்கள் அதிகபட்ச ரைடு வந்தது திமுக. விஷயம் பாருங்க, நீங்கள் நானும் பேட்டிக்கெல்லாம் பேச வேண்டாம், ப்ராக்டிக்கலாக உண்மையை மட்டும் நான் சொல்லிட்டு வரேன். உங்கள் பேட்டியை நான் உண்மையை மட்டும் தான் சொல்கிறேன். சசிகலா முதலமைச்சராக இருக்கணும், ஆளுநர் காணப்பட்டார். எவனாவது இந்த நாட்டில் கேள்வி கேட்டோமா? மரபு 122 எம்எல்ஏ கொடநாளில் அடைச்சி வச்சுட்டு சசிகலா எம்எல்ஏன்னு டிக்டேட் ஆகி முடிஞ்சு போய் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்யறதுக்கு வந்தால் ஓடிட்டாங்க. ஆளையே காணோம். நினச்சிருந்தா பிஜேபி அடுத்த 12 மணி நேரத்தில் கூட்டு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சுருக்கலாம். வராத ஜட்ஜ்மெண்ட்டு. ஜெயலலிதா உயிரோட ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கும்போது கூட வரல. ஆனால் நீ மோடி சொல்லிட்டாரு, ஜட்ஜ்மெண்ட் வரப்போது அந்த மாதிரி முடிச்சு உள்ளே போட்டுருவோம், நீ எடப்பாடி நீ ஆகிடு அப்படின்னு அப்பயே உருவாக்கி உட்கார வச்சுட்டாங்க. இந்த கேள்வி யாராவது வரைக்கும் கேட்டிருக்கோமா? அதே நேரம் இந்த அம்மா சசிகலா ஏன் முதலமைச்சர் ஆக விடலை? ஒரு நாள் ஆகட்டும், மறுநாள் தண்டனை வரட்டும், வேறு விஷயம். ஏன் ஆகவே விடலை? ஆளுநர் ஓடிட்டார். கேட்டிங்களா? அவனும் நினைக்கிறது நடத்தும் சார். அவனும் நினச்சா எடப்பாடியை உள்ளே பிடிச்சி போடலாம், நினைக்கலன்னா காப்பாற்றலாம். நாங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலைங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு சொல்கிறேன். நாங்கள் எடுக்கிற நடவடிக்கையை அவனை உள்ளே புகுந்து காப்பாற்றுறான். திமுக, அதிமுக ஊழல் மந்திரிகள், அயோக்கியம் எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்குது. சொம்பு திருடன், பேங்கில் நகை இல்லாமல் திருடவன் நடவடிக்கை எடுக்கிறோம். காப்பாற்றுறவன் பிஜேபி. இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் திமுக கூட்டணிகளுக்குள்ள ஏதாவது அழுத்தம் அப்படின்றது உண்டான? ஏன்னா விசிகா தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக விசிகா தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் தான் பார்த்துட்டீங்க. என் கூட்டணிலேருந்து யாராவது வெளியில் வந்து ஒரு வார்த்தை கவுண்டராக பதில் சொல்லி தான் நான் சொல்லுவேன். இல்லை யாராவது நான் எனக்கு இந்த கூட்டணியிலேருந்து இருக்க பிடிக்கல அப்படின்னு 2 தலைவர்களுக்குள்ளே ஒரு நாள் பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு தான் சொல்லுவேன். அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா சார்? ஏற்கனவே இருக்கிறத விட இன்னும் 2 ஸ்ட்ரென்த்து கமலஹாசன், கருணாஸ் வரைக்கும் உள்ளே வந்து சேர்ந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறீங்க? இப்போ அதில் என்ன இருக்குது? கொள்கை, அதாவது திமுக கூட்டணி பலமாக தான் இருக்குது, எனி டைம் பலமாக இருக்குது. இந்தியா கூட்டணியோட ஒன்றாக பலமாக இருக்குது. நீங்கள் அப்படி பார்க்கணும். இந்திய அளவில் இந்தியா கூட்டணியோட பலம் அதிகமான கூட்டணியாக இருக்குது. இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
இப்போ ஒவ்வொரு கட்சியும் எங்களோட தான் இந்த எலெக்ஷனில் வந்து போட்டின்னு சொல்கிறாங்க. டிவிகே டிஎம்கேவா டிவிகேவான்னு சொல்கிறாங்க, ஏடிஎம்கேவா இல்லை டிஎம்கேவான்னு சொல்கிறாங்க, இல்லை நாம் தமிழர் நாங்களா இல்லை டிஎம்கேவான்றதெல்லாம் முன்வைக்கிறாங்க. உங்களுக்கு எதிரில் நிற்கிற ஒருத்தங்களா யாரை நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க? நாங்கள் கன்சிடர் பண்ணணுன்னா இப்படி தான் பண்ணணும். எடப்பாடி தலைமையிலான பாஜக ஆட்சி வராமல் தமிழக மக்கள் பார்த்துக்குவாங்க. நேர் எதிரி அதிமுக தான். அதிமுக தலைமையிலான பிஜேபின்னு சொன்னேன். அப்போ அதிமுக கூட இல்லை, பிஜேபி தான் நேர் எதிரி. அதிமுக தலைமையிலான பிஜேபி தான். எப்படி இருந்தாலும் ஒரு கட்சி நீங்கள் யாரை டார்கெட் பண்ணிட்டீங்கல்ல, அந்த கட்சியை கழிச்சு கொண்டு போய் மெர்ச்சி பண்ணிட்டானுவோ அதனால் அவனு தான் எங்களுக்கு எதிரின்னு சொல்கிறேன். அதனால் அதிமுக தலைமையிலான பிஜேபியை நாங்கள் நிரந்தரமாக எதிர்ப்போம். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு வேலை இல்லை. தெளிவாக இருக்குது தமிழக மக்கள். மீண்டும் இங்கே எந்த ஒரு பாலிசியும் எடுபடாது. சனாதனமோ ஏகாதிபத்தியமோ வர்ணாசிரமோ இல்லை சமஸ்கிருதத்துக்கோ இங்கே எந்த ஒன்றுக்கும் இல்லை. மண் மொழி மானம் மூணையும் காக்க தமிழக முதல்வர் மீண்டும் முதல்வர் ஆவார். அப்படி தான் இருக்க போகுது 26. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. பார்ப்போம் சார். ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. Presta Premium Women's Wear. Let your body love it. Joy Alucas, world's favorite jeweler, diamond wedding collection by Pride.